அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி பெப்பர் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டு கூடவே ஒரு 2 பச்சை மிளகா, நான் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மியாக தாங்க போட்டுக்குவேன், வேணால் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிவிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வணக்கிட்டுங்க, நல்லா வணங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா நிறையா போடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நல்லா வணக்கி விட்ருங்க. சிக்கனை போட்டு 2 பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா போட போகிறோங்க. மசாலா என்னென்ன பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா ஃபஸ்ட்டு மிளகாத்தூளுங்க, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, நான் கொஞ்சம் காரம் சேர்த்தியே போடுவேங்க. சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் நிறைய போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தான் போடுவேன். இந்த சிக்கன் மசாலா எல்லா மசாலா இருக்கிறனால. அடுத்து ஒரு சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டி விடுங்க. நல்லா வணக்கி விடுங்க. இது கூடவே நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. நான் கல்லுப்பு போடுறேன், நீங்கள் எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயிலே வேகணுங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும் வெந்து. நம்ம இதில் தண்ணி கம்மியாக தாங்க ஊற்ற போகிறோம். இதில் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. அதிகமாக ஊற்றிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றிங்க நம்ம மூடிக்க போகிறோம். வணங்கட்டுங்க. அப்புறம் இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி ஒரு பெரட்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிட்டனால. இப்போ தட்டை திறந்து நான் கிளறி விட்றேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. நல்லா பெரட்டி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தண்ணி இல்லாதனால. பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 கீற்று, சின்ன கீற்றை ஒரு 3 கீற்று தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்ற போகிறோங்க. தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு அரைச்சி ஊற்ற போகிறோம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நான் ஊற்றிக்கணும். தேங்காய் அதிகமாக போட்டுறாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும், டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதே மாதிரி தக்காளி போடும்போதும் பார்த்தீங்கன்னா அரை தக்காளி மட்டும் போடுங்க, அதிகமாக போடாதீங்க, புளிப்பு சுவை அதிகமாக போயிடும். நல்லா பரட்டி விட்டுங்க. இப்பயும் ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாக வாங்கக்கூடாது, நம்ம தேங்காய் ஊற்றி வைக்கிறதுனால அந்த தேங்காய் வெந்து வரணும். போட்டுங்க. அங்கே ஒரு பெரட்டி விட்டுட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம், அதிகமாக வேணாங்க, ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துட்டு அதில் பெப்பர் தூவி விடுங்க. பெப்பர் சிக்கன் ஃப்ரை தானே நம்மளுது, அதனால் பெப்பர் காரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே தூவி விடுங்க. நீங்கள் மிளகாத்தூள் போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், சிக்கன் மசாலாலாம் நம்ம இதில் பெப்பர் தூவ போகிறோம். கொத்தமல்லி தழையை போட்டு பெப்பர் வேணுங்கிற அளவுக்கு 1 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. பரட்டி விட்டு ஒரு 3 நிமிஷங்க, அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் போட்டு மூடி வைக்க வேண்டாங்க. பரட்டி எடுத்துனீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அருமையான பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இது குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு நேரம் குழம்பு அதிகமாக இல்லாமல் ஒரு நேரம் பரட்டி சாப்பாட்டுக்கு நல்லா அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. கூடவே கொஞ்சம் மிளகு ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். டேஸ்ட்டான, பார்க்கவே எம்மியாக இருக்குது இல்லைங்களா? பார்க்கவே
டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி